ஸோ அதனால தான் உங்களுக்கு தெரியும் ஆர்பிஎம் ட்ராப் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பவர் ட்ராப் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப அது வண்டி பிக்கப் பண்ணிக்குது. ஸோ அதனால தான் அந்த ஜர்க்கிங் வருது. இங்கே பாருங்கள், க்ளோஸாக கவனிங்க, உங்களுக்கு தெரிய வரும் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் கஸ்டமர் சொன்ன ஜர்க்கிங் ப்ராப்ளம். ஸோ கஸ்டமர் சொன்ன 2 ப்ராப்ளத்தையும் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். வாங்க இப்போ நம்ம காரை டயக்னோஸ் பண்ணுவோம், எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னை கார்டெக்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக உங்களுக்கு இதோ 50% வரை டிஸ்கவுண்ட் பண்ணப்படும். கார் ஸ்கேனிங் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட்டும் அளிக்கப்படும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Let me scan the car. This is Skoda. See, in our oscilloscope analysis, see we have connected OBD using oscilloscope. So in the oscilloscope we find there is a waveform. Laura oda ABS இதுதான், ABS. So இதுதான் டிஸ்கனெக்ட் பண்ண போகிறேன். Disconnect பண்ணி I am going to check it out whether this ABS is contributing for CAN communication network trouble. Even after disconnected ABS, CAN communication waveform not yet getting ready. So ABS disconnect பண்ணியாச்சு. ECM நான் கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இதுதான் அந்த வண்டியோட ECM. இப்படி இருந்துமே நமக்கு CAN communications நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. இந்த ஸ்ப்ரிங் லைட்டு பிளிங்க் ஆகிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏபிஎஸ் டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கேன். அதுதான் ரீசன், மற்றபடி வேறு எந்த ரீசன்ஸ் இல்லை. வேறு எதுவும் நான் டிஸ்கனெக்ட் பண்ணேன், எல்லாமே கனெக்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரேடியோ டிஸ்கனெக்டில் இருக்குது. இதை தவிர்த்து எதுவுமே நான் டிஸ்கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதனுடைய வேவ் ஃபார்மை செக் பண்ணுறோம். இதையே வந்து சேனல் 2 ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல. voltage D6 ఉందా 20 மைக்ரோசெகண்ட் தான். ஏன் மட்டும் ப்ராப்ளம் இருக்கு, ஆட்டோ பண்ணி பார்க்கலாம். சேனல் 2 ஒர்க் ஆகலையா? ஏன்? I am checking resistance between the CAN H and CAN low. Okay, it seems around 67.5 ohms. 67.5 ohms is a little bit high. Probably that may also contribute. Airbag control model and power steering control model, both I will disconnect. Then I will look into whether is there any changes happened here. Okay, viewers, in the Skoda Laura, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெக்குலியர் கம்ப்ளைண்ட்டு. அதாவது கஸ்டமர் கன்சல்டேட்னு சொன்னால் காலையில் ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, மற்ற டைமில் வண்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது, நல்லா போகுது, எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது. ஸோ இந்த வண்டி நம்ம எடுத்ததுக்கப்புறம் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டை கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே 1 வாரம் ஆயிடுச்சு. ஏன்னா கஸ்டமர் காலையில் ஆனால் தான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, மற்ற டைமில் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு போது அது ஒரு டிஃப்ரெண்டான கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி டைம் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறது ரொம்ப ரேர். அப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்டடி பண்ணுற மெத்தட் வேறும். அதை ஸ்டடி பண்ணும்போது நம்ம 1 வீக் ஸ்டடி பண்ணும்போது தான் என்ன இருக்குன்னா, அது அந்த மாதிரி வந்து காலையில் அப்படி இல்லை, வண்டி கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா எப்போவாச்சும் ஸ்டார்ட் ஆக மாட்டேது, நிறைய நேரம் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதை நம்ம ஒரு 1 வீக் கழிச்சு தான் நம்ம முடிவு பண்ணோம். இது காலையில் ஆனால் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இல்லை, எப்போவாச்சும் டைம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுவும் நம்ம இன்டெப்த்தாக போயிட்டு நம்ம வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது அந்த எப்போவாச்சும் டைம் ஸ்டார்ட் ஆகணும்னு அது எதனால் அப்படின்னா CAN கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ப்ராப்ளம்னால தான் ஆகப்பட்டது. ஸோ CAN கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ப்ராப்ளங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசால்வ் பண்ணுறது ரொம்பவே காம்ப்ளெக்சிட்டி. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, முதல் வந்து இந்த ECM இருக்கு இல்லையா, இந்த ECM தனியாக இண்டிபெண்டாக CAN கம்யூனிகேஷன் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். இது நான் சொல்கிறது ஈஸியாக இருந்தாலும் ரியல் கேஸில் டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம் இருந்துச்சு. என்ன ரீசன்னா, இதை டயக்னோஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, இந்த வண்டி ஓடாமல் இருக்கும். அதாவது வண்டியில் அந்த ப்ராப்ளம் இருக்கும், இருந்தால் தான் நம்மளால் இந்த ECM தான் CAN கம்யூனிகேஷன் ப்ராப்ளமா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணோம்னா அந்த செனாரியோ இருக்கும். எந்த செனாரியோனா அந்த வண்டி அந்த டைம் ஓடக்கூடாது, அந்த ப்ராப்ளம் இருக்கும்.
ஸோ அது உங்களுக்கே தெரியும், எப்போவாச்சும் டைம் வருதுங்கும் போது அப்போது எப்போலாம் அந்த டைம் வருதோ அப்போ ஒன் பை ஒன்னாக போகும். சரி, இப்போ இதை பார்த்து இது இண்டிவிஜுவலாக செக் பண்ணதில் கேன் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இன்றைக்கி வரல, இது கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடல் as well as ஏர் பேக் கண்ட்ரோல் மாடல். இன்ஃபேக்ட் இது இக்னிஷனும் இதுதான் ஆன் பண்ணுது, ஒன் ஆஃப் த கண்ட்ரோல் மாடலை ஆக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இது கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டராக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டியான ஒர்க்கு, அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோஸ் பண்ணுறது அவ்வளோ எளிமை இல்லை. ஸோ ஃபைனலாக வி கைம் டு கன்க்ளூஷன் இது கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இல்லைன்னு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க பிசிஎம், இந்த பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அது எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறதான்னு சொல்லி அது இண்டிவிஜுவலாக நம்ம வந்து கேன் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுவும் ஆகலை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரேடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா அது கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணுதா, அது ட்ரபிள் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறது, அதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்தோம். அதுவும் கான்ட்ரிபியூஷன் பண்ணலை. ஸோ அதே மாதிரி ஸ்டெப்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டீங்கன்னா இதுதான் கேட்வே கண்ட்ரோல் மாடல். இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது தான் இதுதான் கேன் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு ட்ரபிள் பண்ணுது. ஸோ அதுதான் கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலி இந்த மாடல் வந்து இந்த வண்டியோடது கிடையாது. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது புதுசு போட்டிருக்கேன். புதுசுன்னா ப்ரீ ஓன்டு வாங்கி போட்டிருக்கேன். எனக்கு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால ப்ரீ ஓன்டு கடை ப்ரீ ஓன்டு போட்டிருக்கேன். இந்த வண்டியில் உள்ள கேட்வே கண்ட்ரோல் மாடல் தான் இந்த கேன் கம்யூனிகேஷனை எப்போவாச்சும் ஒரு டைம் ரேரஸ்ட் கேஸில் ட்ரபிள் பண்ணிச்சு. அதனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் டைமில். அந்த மாடல் அந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த வண்டியில் இருந்தது இதுதான் தெரியுங்களா. ஸோ இந்த கேட்வே கண்ட்ரோல் மாடல் தான். இதுதான் எப்போவாச்சும் ஒரு டைம், இதுக்கு ஒரு பேட்டர்லாம் கிடையாது. கரெக்டாக காலையில் தான் மதியம் தான் அப்படிலாம் கிடையாது. எப்போவாச்சும் ஒரு டைம் வந்து கேன் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கில் பிரச்சனை ஏற்பட்டதுனால என்ன ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாதிரி போச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இதை போட்டிருக்கோம் சரிங்களா. போட்டோம்னா இப்போ வண்டி வந்து பெர்ஃபெக்டாக ஓகே ஆகிடுச்சு. இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் வந்து ஒரு ஸ்கேனர் வச்சு மட்டும் நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியாது. அதாண்டி ஆசிலோஸ்கோப்பு அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஹைடெக் எக்யூப்மெண்ட்லாம் வச்சா மட்டும்தான் கேன் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் பேட்டர்ன்ஸ்லாம் நம்மளோட வேவ் ஃபார்ம்லாம் கரெக்டாக பார்த்து டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த வண்டியில் பண்ணியிருக்கோம். இது உண்மையிலே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 days ஆகிடுச்சு இந்த வண்டியை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 5 days வந்து கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்ச் பண்ணுறதுக்கு 5 days ஆகிடுச்சு. பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டயக்னோஸை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்லா கிளாரிட்டி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ப்ராப்ளம் இஸ் சால்வ் சரிங்களா. இந்த செக்கிங் லைட்டு, ஏபிஎஸ் சிம்பிள், ஏர் பேகு, இந்த பவர் ஸ்டேரிங் லைட்டு, இந்த ஏபிஎஸ் லைட்டு இதெல்லாம் ஏன் எரியுது அப்படின்னா நம்ம ஏபிஎஸ் கண்ட்ரோல் மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த டயக்னோஸ் பண்ணுறதுக்காக நான் அதை செப்பரேட்டாக டயக்னோஸ் பண்ணுறதுக்காக காட்டி வச்சுது. அது போக இந்த ஏர் பேக் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதை காட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அதையும் தனியாக நான் டயக்னோஸ் பண்ணுறதுக்காக காட்டினேன். ஸோ அதனால் இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்டேரிங் லைட்டும் தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது பார்ட் ஆஃப் த ப்ராக்ரஸாக வந்துடும், பார்ட் ஆஃப் த ப்ராசஸாக அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங் சிம்பிளாக வந்துடும். ஈவன் இந்த செக்கிங் லைட் இவ்வளோ நம்ம காட்டி வச்சு ஒர்க் பண்ணுறதுனால செக்கிங் லைட்டும் வந்துடும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் லைட்லாம் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் ரீஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். வீவர்ஸ், இந்த கார் தான் வந்து லாஸ்ட் 3 months வண்டி மார்னிங்கில் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு.
automotive electronic professionals' expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda, etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.